ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே எப்படி போகுது எல்லாருக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சண்டே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா வீட்டுக்கு சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்தேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கேன். அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் ப்ரான் கேட்டால், நண்டும் கேட்டால் இந்த தடவை. ஸோ அதனால் 2மே சமைச்சிருக்கோம். அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஃபிஷ் வந்து குழம்பு பண்ணிவிட்டு மற்றது வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் டிலனுக்கும் சர்வீனுக்கும் கொடுத்துட்டேன். அவங்க அதில் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருப்பாங்க. நான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு பெரிய சண்டை போட்டுட்ருக்காங்க. மாற்றி சண்டை போடுறாங்க. இது குட்டி வயசு தான் ஆகுது, இதுலேருந்தே வேறு சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேரும் நல்லா அடிக்காத குறை தான். ஆனால் சர்வீனும் கிட்டத்தட்ட அடிக்கிறான், டிலனை அடிக்கிறான், டிலனும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்படி தான் டெய்லி போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சத்துமாவு கொஞ்சம் காய்ச்சி கொடுத்தேன் டிலனுக்கு. குடிச்சிட்டு அப்புறம் என்னோடய ஃபேவரட் மூவி போட்டுச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சு வச்சா அந்த புளிப்பு வாசனையோடு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் லைட்டாக ஆறுனா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதான் செஞ்சேன். அதுக்கப்புறம் கிராபும் அதுக்கப்புறம் தான் ப்ரான் கிரேவியும் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த சண்டேவை. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை சமைக்கிறதுக்குள்ளே தான் கொஞ்சம் டயர்டாகிடுது. ஏன்னா குட்டி பாப்பா வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். கால்கிட்ட வந்து எல்லா சாமானையும் இழுத்து போட்டுருவான். ஏன்னா மேலே 2 ஸ்லாப் இருக்கான். கரெக்டாக அவன் ஹைட்டுக்கு தான் அந்த ஸ்லாப் இருக்குது, மொத்தத்தையும் இழுத்து போட்டுருவான். ஸோ இதுதான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் எனக்கு. மற்றபடி குக்கிங்லாம் எனக்கு ஈஸி தான். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் பாப்சிக்கல் வந்து நேற்று செஞ்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி டிலன் வந்து வேணும்னு அடம் முடிச்சிட்டே இருந்ததால் ஸோ அவருக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அவர் கொஞ்சம் என்கேஜாக வச்சுட்டு இவரை கையில் தூக்கிட்டே வந்து சமைச்சிட்ருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவார். அவங்க டேடிக்கு வந்து கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்ததால் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் நானும் என் சிஸ்டரும் தான் மெதுவாக சாப்பிட்டோம். சர்வினை கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் சிஸ்டரும் சாப்பிட்டோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஃபிஷ் ஃப்ரையே செஞ்சு கொடுக்கல, மறந்துட்டேன். ஆனால் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரைலாம். அதனால் அவளுக்கோசமே தனியாக வந்து ஒரு 5 ஃபிஷ் வந்து